இப்போ எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு உள்ளவர். சிவாஜியும் ஒரு கட்சியில் இருந்தால் கூட அவ்வளவு பெருசாக அவரை ப்ரொஜெக்ட் ஆகலை. பட் எம்ஜிஆருக்கு எழுதுகிறப்போ எம்ஜிஆருடைய காதல் பாட்டாக இருந்தாலும் தனிப்பாட்டாக இருந்தாலும் அந்த அரசியல் குணாதிசயங்கள் அதில் பிரதிபலிக்கிற மாதிரி நான் எழுதுவேன். என்னை எழுத சொல்லி யாரும் வற்புறுத்தினதில்லை. எம்ஜிஆர் பாட்டு அப்படின்னா நாட்டுக்கு தேவையான கருத்துக்கள், சமூக மாற்றங்களுக்கு தேவையான விஷயங்கள் பாட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால்தான் அந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டாக இருக்கும். சிவாஜி வந்து குடும்ப சூழல், ஃபிலாசபி, இந்த மாதிரி பாட்டுகள் தான் அவருக்கு தனிப்பட்ட முறையில். அவர் உண்மையாக காமராஜரை தன்னுடைய தலைவராக ஏற்றுண்டு இருந்த காலத்தில் கூட நான் அவருக்கு அந்த மாதிரிலாம் பாட்டு எழுதியிருக்கேன். அவருக்கும் அதே மாதிரி நான் நினைத்து அவருடைய தலைவனை பற்றி நினச்சி பாடுற மாதிரியெல்லாம் ஒரு சாங்கெல்லாம் எழுதியிருக்கேன். பட் அதை வந்து குறிப்பிட்டு சிவாஜிக்கு அடையாளம் காட்டுற மாதிரி அது சரியாக தெரியும்.